வணக்கம். நான் சொல்கிறது சரியாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் ஏதாவது பதிவு போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்மளுக்கு பேசுகிறதுக்கு சரியாக இருக்கும். சரியாக நம்ம பேசுகிறோமா, தவறாக நம்ம பேசுகிறோமா இன்னும் திருத்திக்கிறதுக்கு சரியாக இருக்கும். தாவேக்கா அரசு அமைஞ்சு கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு மேல் ஆகிறது. கிட்டத்தட்ட தேர்தல் முடிஞ்சு 1.5 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. இந்த தாவேக்கா அரசு ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆன பிறகும் கிட்டத்தட்ட 108 எம்எல்ஏக்கள் அவங்க தொகுதியில் போய் ஒரு நன்றி சொன்னாங்களா? இது வரைக்கும் இல்லை. தலைமை ஒரு அறிவித்தல் இருக்கா? போய் நன்றி சொல்லுங்கன்னு சொன்னாங்களா? அதுவும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு வேட்பாளரும் நீங்கள் யார், என்ன, உங்களோட பின்புலம் என்ன படிச்சிருக்கீங்க, இது எதுவுமே தெரியாமல் உங்களுக்கு வாக்கு செலுத்தணும். ஆனால் உங்களுடைய சார்பில் ஒரு நன்றி சொல்கிறது தொகுதி பக்கம் வரவே இல்லை. நீங்கள் யாருன்னு முகத்தை காமிக்கிறது கூட வரல. நீங்கள் மற்ற கட்சியில் உள்ள பிரச்சனைலாம் விட்டுருங்க. அதிமுக பிரச்சனையாக இருக்கட்டும், அதிமுக 2ஆ உடையதாக இருக்கட்டும், திமுக பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை கூட்டணி ஆட்சி அமைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் கடந்து நீங்கள் உங்களுக்கான ஒரு நன்றின்றது உங்களுக்கு முகத்தை காமிச்சிட்டு வரும் வேட்பாளருக்கு. ஏன்னா நீங்கள் வேட்பாளர் யாருன்னே தெரியாது, பூத் ஏஜெண்ட் கிடையாது, உங்கள்கிட்ட எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி உங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்கோம். உங்களை ஒரு எம்எல்ஏ தொகுதியிலேருந்து நிறுத்தியிருக்கோம். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நீங்கள் ஒரு நன்றி சொல்கிறதுல என்ன ஆகிட போகுது? நான் தான் அந்த தொகுதியோட எம்எல்ஏன்னு ஒரு போஸ்டர் ஒட்டி நன்றி, உங்களுடைய எண்ணை கொடுத்து உங்களோட பிரச்சனையை பேசுங்கன்னு சொல்கிறல எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 பேர் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மற்றவங்க யாருமே இந்த தகவல் கொடுக்கவும் இல்லை, பண்ணவும் இல்லை. எப்படி அடுத்த முறை உங்களை தேடி வருவாங்க, உங்கள்கிட்ட ஓட்டு போடுவாங்க, உங்களை எப்படி நிற்பாங்க? இது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. நன்றி.